friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருக்க லெசன் 1 தமிழ்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்ன, நம்ம தமிழ் லாங்குவேஜ் எப்படி வேர்ல்டு வைடா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஃபேமஸா இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, மதுமிதா ஸ்ரீலங்கா ஜர்னின்னு இருக்கு. ஸோ மதுமிதான்ற ஒரு பொண்ணு வந்து சென்னை ஹார்பர்ல இருந்து கொலம்போ வழியா ஸ்ரீலங்காவுக்கு போறா. இதுதான் அவளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா சீஸை பார்க்குறா, ஷிப் பார்க்குறா, கூல் ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் சன்ரைஸை வந்து சீலேருந்து பார்க்குறா. ஸோ அந்த சன்ரைஸ் வரும்போது அந்த ஹோல் சீமே வந்து ஒரு கோல்டன் கலரில் மாறுது. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் டால்ஃபின்ஸ் எல்லாம் அங்கே பார்க்குறா, ஸ்விம் பண்ணுறது, அது டைவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறா. ஒன்ஸ் அவள் வந்து ஸ்ரீலங்காவை அரைவ் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவள் கேட்டிருக்கா, என்ன பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்க, அது தமிழ் ஃபெஸ்டிவல் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் பொங்கல் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். லைக் பொங்கல், தீபாவளி, சிவராத்திரி, இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காலேயே கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் அவள் சாப்பிடலாம் சொல்லி ஹோட்டலுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபுட் கிடைக்குமோ தமிழ் ஃபுட்ஸ் எல்லாமே அவளுக்கு அங்கே கிடைக்குது. லைக் புட்டு, இடியாப்பம், இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றா. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டெம்பிளுக்கு வந்து அவளோட கைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டெம்பிளோட பேர் வந்து கோணேஸ்வரன் டெம்பிள். அது வந்து ஏன்ஷியன்ட் காண்டினென்ட்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் டூரிஸ்ட் பீப்புள் விசிட் பண்ணுற ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவள் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள், இந்த டெம்பிளில் எத்தனை பில்லர்ஸ் இருக்கும், ஒரு 300, 500 ஆர் 700 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ தான் அந்த கைட் சொல்கிறாங்க, இந்த டெம்பிளில் 1000 பில்லர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இங்கே எப்படி தமிழ் பீப்புள் இருக்காங்க, இங்கே எப்படி தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்ஷியன்ட் டைமில் தமிழ் பீப்புளெலாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. எதுக்காகனா டீ பிளான்டேஷனுக்காக, அங்கே வேலை செய்கிறதுக்காக வந்து இங்கேயே செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. அதனால தான் தமிழ் வந்து இங்கே இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாகவும் இருக்குது. நிறைய பீப்புள் தமிழ் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா கரன்சியில் தமிழ் வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் கூட தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்க ஸ்கூல்ஸில் கூட வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்னு தனியாகவே அவங்களுக்காக இருக்குது. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம தமிழில் வந்து எந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, நம்ம ஆன்சிஸ்டர்லாம் அங்கே வந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க வேலைக்காக, அங்கே போய் நம்ம தமிழை வந்து அங்கேயும் பரப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து அவளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னைக்கு மறுபடியும் பிளெயின் வழியா ஏர்போர்ட்டில் வந்து மறுபடியும் நம்ம சென்னைக்கே வந்துடுறா. இதுதான் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரியாஸ் சிங்கப்பூர் ஜர்னி. இந்த மரியான்ற ஒரு பொண்ணு வந்து சிங்கப்பூருக்கு போகிறா. சிங்கப்பூருக்கு போகும்போது கலிங்கா ஏர்போர்ட்டில் வந்து அங்கே வந்து லேண்ட் ஆகி சிங்கப்பூரை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறா. அதுதான் அவளுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் வந்து கலிங்கா ஏர்போர்ட்டுக்கு போகிறது. அங்கேருந்து கைட் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு மாரியம்மன் டெம்பிள் காட்டுறாங்க. ஸோ நம்ம தமிழ் கல்ச்சரில் தான் இந்த மாதிரி மாரியம்மன் டெம்பிள் இதில் இருக்குது. பட் ஆனால் அங்கே சிங்கப்பூரில் கூட மாரியம்மன் டெம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து செம்பாவங் ஷிப்யார்டு வந்து பார்க்குறா. அந்த இடம் வந்து நான் பெரிய ஒரு வேஸ்டான ஒரு சீக்கு நடுவில் இருக்க ஷிப்ஸ்லாம் நிறுத்தியிருக்க இடம் தான் அந்த செம்பயாங் ஷிப்யார்டு அப்படின்ற இடம். அப்புறம் சார் ஆண்ட்ரூஸ் கேத்ட்ரல் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இடத்தையும் விசிட் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜோஹர் பிரிட்ஜில் வந்து அதையும் விசிட் பண்ணுறான். அந்த ஹோட்டலில் வந்து அவள் வந்து தங்கியிருக்கா. ஸோ அவன் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது ஜோஹர் பிரிட்ஜ் வழியாக அந்த ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகிறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து இட்லி, இடியாப்பம், பொங்கல், வடை, தோசை, சாம்பார், இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே அங்கே கிடைக்குது. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக சர்ப்ரைசிங்காக அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றா. ஸோ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது அந்த ஹோட்டலில் இருக்க டிவியில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. என்னென்னா த இன்டர்நேஷ்னல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது சிங்கப்பூரில், அதுவும் தமிழில் போட்காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இது வந்து ஒரு சிங்கப்பூர் ஒரு ஃபாரின் கண்ட்ரி, அங்கே எப்படி நம்ம தமிழில் வந்து போட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவளோட கைடுக்கிட்ட வந்து கேட்குறா. அப்போ சொல்கிறாங்க, இந்த சிங்கப்பூரில் தமிழ் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்டு ராஃபிள்ஸ் தான் காரணம். இவர் தான் வந்து தமிழை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து இந்த
சிங்கப்பூரில் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியா வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவங்களுடைய சிங்கப்பூர் காயின்ஸில் கூட தமிழ் கல்ச்சர் வந்து வந்திருக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக வந்து அவர் ரிட்டன் சென்னைக்கு வந்துடுறா. இந்த 2 ஸ்டோரி, அதாவது சிங்கப்பூர் ஸ்டோரியும் ஸ்ரீலங்கா ஸ்டோரியும் வச்சு தான் கீழே இருக்க கொஷின்ஸ்லாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கரன்சி நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் யூஸ் பண்ணுற பவுண்ட், நம்ம தான் ருபீஸ்ன்னு சொல்லுவோம், இங்கிலாண்டில் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற டாலர்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணுற டாலர்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் ருபீஸ், சிங்கப்பூரில் டாலர்ஸ் அண்ட் மார்ச்சுயஸில் ருபீஸ். இந்த சிங்கப்பூர், மார்ச்சுயஸ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்க ருப்பீஸ்லேயுமே கூட நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, மேலே நம்ம படித்த ஸ்டோரிஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்க 95 பேஜில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். த ஃபேமஸ் டெம்பிள் இன் ஏன்ஷியா இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. As we know, the Konishwaran temple is the answer. Second question பார்த்தீங்கன்னா, the reason for Tamils migrating to Sri Lanka is, தமிழ் பீப்புளெலாம் ஏன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மைக்ரேட் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் வந்து to work in a tea plantation, அதுதான் வந்து இதோடைய ஆன்சர். The third question பார்த்தீங்கன்னா, the foreign countries which has Tamil as its official language அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்கு ஆன்சர் வந்து ஸ்ரீலங்கா. அதுதான் வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டிருக்கு. ஸோ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கோணேஸ்வர டெம்பிள், கோணேஸ்வர டெம்பிளில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குறாங்க. அந்த டெம்பிளில் தான் 1000 பில்லர்ஸ் கொண்டு அந்த டெம்பிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். சூஸ் த இன்கரெக்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஸ்ரீலங்கா ஜோஹர் பிரிட்ஜ் வந்து சிங்கப்பூரில் இருக்குது, ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ராங் ஆன்சர். ஸோ எக்ஸசைஸ் 1.2 பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய நேம்ஸை வந்து மேலே கொடுத்துருக்காங்க. எந்த பிக்சரோடைய நேம் எதுன்னு நம்ம சூட்டபுளாக எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்க வந்து ஜோஹர் பிரிட்ஜ், இந்த செகண்ட் பிக்சரில் இருக்கிறது சென்ட் ஆண்ட்ரூ கேத்தட்ரல், அந்த தேர்ட் பிக்சரில் இருக்கிறது மாரியம்மன் டெம்பிள், அப்புறம் ஃபோர்த் பிக்சரில் இருக்கிறது வந்து கலிங்கா ஏர்போர்ட், அந்த ஃபிஃப்த் பிக்சரில் இருக்கிறது செம்பாவாங் ஷிப்யார்ட். இதுதான் அதோடைய ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் 1.3 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மூணு கண்ட்ரியோட கரன்சி கொடுத்துருக்காங்க. அது எந்த நாட்டோட கரன்சி அப்படின்றதையும் வந்து அந்த பசில்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கரன்சியில் இருக்க கண்ட்ரி எல்லாமே வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து அவங்களோட கரன்சி, அதாவது ரூபா நோட்டில் வந்து அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பசிலை கிளியர் பண்ணி கீழே இருக்க 4 டேஷஸ்லையும் நம்ம எழுதணும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி இருக்குது, ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ இந்தியாவை வந்து ரவுண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ருப்பீஸ் இருக்குது, அதையும் ரவுண்ட் பண்ணணும். அடுத்து சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மார்ச்சுயஸ். இந்த 4 கண்ட்ரியில் தான் தமிழ் லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய ருப்பீஸில் வந்து அச்சடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மார்ச்சுயஸ்னு நீங்கள் அந்த 4 டேஷஸில் எழுதணும். ஸோ எக்ஸசைஸ் 1.4 பாருங்கள். ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய புக் பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் புக்கில் 96 இருக்க கான்டெக்ஸ்ட்டை படிச்சிங்கன்னா மலேசியா பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்கள் இது கீழே இருக்க கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். த ரிலேஷன் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மலேசியா இஸ் மோர் தென் டேஷ் இயர்ஸ் ஓல்ட். ஸோ 2000 இஸ் த ஆன்சர். 2000 வருஷமாக மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த செகண்ட் கொஷின் பாருங்கள். த பிளேஸ் வேர் த இன்ஸ்கிரிப்ஷன் தட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ட்ரேட் ரிலேஷன் பிட்வீன் மலேசியா அண்ட் தமிழ்நாடு வாஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, லிங்கோர். இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் மலேசியா இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கூட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தைப்பூசம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்படி தைப்பூசம் கொண்டாடுவோமோ அதே மாதிரியே மலேசியாலையும் வந்து தைப்பூசம் ஃபெஸ்டிவல் வந்து அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஹவு த ஸ்டேட் ஆஃப் கெடாக் இஸ் கால்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடாக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம தமிழில் எப்படி கூப்பிடுவோம்னு சொன்னால் ஆப்ஷன் சி, கடாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கடாரம். த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் இன் த மலேசியன் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலேசியாவில் இருக்க பாப்புலேஷனை வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மலையாளிஸ் வந்து நிறைய இருக்குங்க. செகண்ட் பிளேஸ் வந்து சைனீஸ். நம்ம தேர்டாக வந்து தமிழ் பீப்புள் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் மலையாளிஸ், சைனீஸ், தமிழ். இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் 1.5. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. அதில் சில கண்ட்ரீஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த கண்ட்ரீஸை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய கரன்சியில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரீஸ்லாம் மட்டும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியா, செகண்ட் இஸ் ஸ்ரீலங்கா, தேர்ட் ஒன் சிங்கப்பூர், ஃபோர்த் ஒன் மலேசியா அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் மாரிஷியஸ். இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் அவங்களுடைய கரன்சியில் நம்ம தமிழ் லாங்குவேஜை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1.6 பாருங்கள், பிக் அண்ட் ரைட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேசியாவில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, மாரிஷியஸில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மேலே நம்ம கொடுத்துட்டாங்க. அதை வந்து செப்பரேட்டாக சூட்டபுளாக நம்ம எழுதுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ், முருகன் டெம்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து மலேசியாவில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறது வந்து மலேசியாவில் தான். ஸோ இப்போ வந்து மாரிஷியஸில் வந்தால் போஸ்டல் மியூசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10% ஆஃப் பாப்புலேஷன் ஆர் தமிழ்ஸ். அங்கே இருக்க 10% ஆஃப் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போர்ட் லூயிஸ் இதெல்லாம் வந்து மாரிஷியஸில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஷேட் த ஆன்சர் ஷீட் கிவன் பிலோ. உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், the country which has Tamil language in its currency note is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாரிஷியஸ். the second one பாருங்க, the country modernized by Sir Thomas Stamford Raffles. இது வந்து நம்ம அந்த கதையில் பார்த்தோம் இல்லையா, இதோடைய ஆன்சர் வந்து சிங்கப்பூர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் தமிழ் ஆஸ் த எஜுகேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மலேசியா. மலேசியாவில் தான் வந்து தமிழை வந்து ஒரு எஜுகேஷ்னல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், த கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் கொலம்போ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கொலம்போ. த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், வேர் இஸ் ஏன்ஷியா ஃபேமஸ் கோணேஸ்வரன் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட். கோணேஸ்வரன் டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ஸ்ரீலங்கா. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. த சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், இன் விச் டூ ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் தமிழ் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டு கண்ட்ரியில் தமிழை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து ஆப்ஷன் சி, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூரில் தான் தமிழை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், read the passage and answer the questions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அந்த காலத்தில் வந்து நிறைய கண்ட்ரீஸை வந்து டிஸ்கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழ் பீப்புளும் வந்து நியூ செட்டில்மெண்ட்ஸ், நியூ ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சங்க தமிழ் இருந்தப்போ நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் பீப்புள்ஸ். யார் கூடனா கிரீஸ், ரோம், எஜிப்த், அரேபியன், இந்த மாதிரி கண்ட்ரிஸ், மலேசியா, ஈஸ்ட் இண்டியன்ஸ், ஈழம் அண்ட் சைனா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூடலாம் வந்து தமிழ் பீப்புள் வந்து ட்ரேட் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து யார் கூட ரொம்ப அதிகமாக ட்ரேட் வந்து பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் நடுவில் தான் நிறைய ட்ரேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியை பார்த்தா 100 ஷிப்ஸ் வந்து செயில் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு இயருக்கு 100 ஷிப் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ட்ரேடுக்காக மட்டுமே 100 ஷிப்ஸ் வந்து கிரீஸுக்கும் இந்தியாவுக்குமே ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழ் கிங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான மேரிட்டியன் டைம் ட்ரேடுக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து கீழே நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். 7th கொஷின் பாருங்கள், வாட் அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் மென்ஷன் இன் த அபவ் பேசேஜ் அஸ் அ ரீசன் ஃபார் த ட்ராவல் இன் ஏன்ஷியன்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிங் நியூ கண்ட்ரிஸ், அது வந்து அந்த பேராகிராஃபில் இருக்குது. ஆப்ஷன் பி ட்ரேட், அதுவும் அந்த பேராகிராஃபில் இருக்குது. ட்ரேடுக்காக தான் வந்து அவங்க முக்கியமாகவே சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் சி பாருங்கள், நியூ செட்டில்மெண்ட்ஸ். ஆமாம், இந்தியன்ஸ் வந்து நியூ செட்டில்மெண்ட்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் கூட பண்ணாங்க. ஸோ அதுவும் இருக்குது. கலெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ், இது வந்து அந்த பேராகிராஃபில் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். த 8th ஒன் பாருங்கள், விச் கண்ட்ரி ஹேட் மோஸ்ட் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் வித் இந்தியா. எந்த கண்ட்ரி வந்து இந்தியா கூட ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கிரீஸ். கிரீஸ் இஸ் த ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி ஷிப்ஸ் sailed between India and Greece in a year. எத்தனை ஷிப்ஸ் வந்து இந்தியாவுக்கும் கிரீஸ்க்கும் வந்து ஒரு இயருக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் 100 ஷிப்ஸ்.
ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள், ஹூ வேர் த கிங்ஸ் ஃபேமஸ் ஃபார் மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கிங்ஸ் ஆஃப் சங்கம் பீரியட். சங்கம் பீரியடில் இருந்த தமிழ் கிங்ஸ் தான் வந்து இந்த ஃபேமஸாக இருந்தாங்க இந்த கடல் பயணம் வியாபாரத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கீழே இருக்க ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா மந்த்லி அசஸ்மெண்ட் இருக்கும். ரீட் த ட்ராவல் லிட்ரஸி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. நீங்கள் வந்து தமிழ் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா, வெறும் 45,000 மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களை வந்து சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்டில் ஆரம்பித்து எங்கெல்லாம் போய் மறுபடியும் எங்கே கொண்டு வந்து உங்களை விடுவோம் அப்படின்ற வரைக்கும் ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/1/2026 அதாவது 1ஆம் தேதி வந்து சென்னை போர்ட்லேருந்து மலேசியா போர்ட்டுக்கு வந்து கிளம்புவோம். அங்கே போய் முருகன் டெம்பிள், த வேர்ல்டு ஃபேமஸ் இதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் செகண்ட் டே வந்து 2/1/2026 வந்து மலேசியா போர்ட்டுக்கு போய் சிங்கப்பூருக்கு போவோம். அங்கே போய் ஜோஹர் பிரிட்ஜ், செம்பாவிக் ஷிப்யார்ட், அப்புறம் நிறையா ஃபேமஸான இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த தேர்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்கப்பூர் ஜஹாம் போர்ட் போயிட்டு மார்ச்சுயஸ் போர்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே வந்து ஒரு போஸ்டல் மியூசியம்ஸை வந்து நம்ம விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஃபோர்த் டே வந்து மார்ச்சுயஸ்லேருந்து ஸ்ரீலங்கா கொலம்பாவுக்கு போய் அங்கே கோணீஸ்வரன் டெம்பிள்ஸ் அப்புறம் டீ பிளான்டேஷன்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு அகெயின் த ஃபிஃப்த் டே என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ஸ்ரீலங்கா கொலம்போலேருந்து சென்னைக்கு வந்து நான் உங்களை ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு கீழே வந்து நமக்கு ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் which is the tourist place in Malaysia? மலேசியாவில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பட்டு கேவ்ஸ், முருகன் டெம்பிள். இதுதான் அதோடைய ஆன்சர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு விசிட் த போஸ்டல் மியூசியம், டு விச் கண்ட்ரி வி ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மலேசியாவில் இருக்க போஸ்டல் மியூசியம் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா அது வந்து மார்ச்சுயஸ் கண்ட்ரியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து போஸ்டல் மியூசியமை வந்து விசிட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக மார்ச்சுயஸ் கண்ட்ரிக்கு போகணும். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மார்ச்சுயஸ். த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் ஸ்ரீலங்கா விச் இஸ் த ஃபேமஸ் டெம்பிள் த டூரிஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருக்க ஃபேமஸ் டெம்பிள் டூரிஸ்ட் விசிட் பண்ணுற டெம்பிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, கோணீஸ்வரன் டெம்பிள். The fourth question பாருங்க, if we want to visit Johor Bridge, to which country we have to go அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோஹர் பிரிட்ஜ் பார்க்கணுன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு கேட்கும்போது the answer is option C, சிங்கப்பூர். The fifth question பாருங்க, write the names of the countries where people you know or your relatives live. என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்களா, அந்த கண்ட்ரி பேர் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், துபாய், சிங்கப்பூர் அண்ட் USA ஆர் த கண்ட்ரீஸ் வேர் மை ரிலேட்டிவ்ஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எங்கே லீவ் பண்ணுறாங்களோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.